ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் மலையை தூரத்தில் கிழக்கு திசையில் இருந்து பார்த்தால் விநாயகர் சிலை போலவே தெரியும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும் என்றார். அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 16/6/2026 தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆனி 2வது நாள், சந்திர தரிசனம், புன்னாக கௌரி விரதம், ஸ்ரீ வில்லிபுத்தார் பெரியாழார் விழா தொடக்கம், சூன்ய திதி. இன்றைய நல்ல நேரம் 10:30 11:30 வரை, பிறகு 1:30 2:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி பிரதமை காலை 6:55 வரை, துவிதியை நள்ளிரவு கடந்து அதிகாலை 3:30 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை, இரவு 7:31 வரை. மரண சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம், கேட்டை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி விருச்சிக ராசி ஆகும். யாருக்கெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் பார்க்கின்ற தலைப்பு, சொந்த வீடு பூமி லாபம் பெற அனுபவ பரிகாரம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற பாடலை நாம் கேட்டிருக்கின்றோம். அரசாங்கமே எல்லோருக்கும் வீடு வேண்டும் என்று பல திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த காலகட்டத்தில் இறைவன் சிவபெருமான் வீடு கட்டுவதற்கு என்று, நிலம் பெறுவதற்கு என்றும் ஒரு கிரகத்தை உருவாக்கினார். அதுதான் நமது ஜாதகத்திலே உள்ள செவ்வாய் கிரகம். சிவபெருமானின் திருவிளையாடுகள் தான் அனைத்தும் நடைபெற்றதாக நாம் அறிகின்றோம். சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கருத்து வேறுபாடு கொள்வது போல திருவிளையாடுகளை நடத்தி
பார்வதி தேவதியை பிரிந்து தியானத்தில் ஆழ்ந்தார். தியானத்தில் இருந்த சிவபெருமான் வேர்வை பெருக்கெடுத்து அந்த வேர்வை பூமியில் விழுந்து குழந்தை வடிவம் எடுத்தது. அந்த குழந்தைக்கு மங்களன் என்ற பெயரும் பூமாதேவி வளர்த்து வருவதால் மங்களன் பெரியவன் ஆனது. தவத்தில் ஈடுபட்டு கிரக பதவியை அடைந்தார். அவரே செவ்வாய் என்று அழைக்கப்படுகின்றார். அந்த செவ்வாய் பகவான் தான் நவகிரகங்களில் சந்திரனுக்கு அடுத்த வரிசையில் வருகின்றார். செவ்வாய் ரத்தத்திற்கு காரணமானவர். எனவே அவர் ரத்தம் போல் சிகப்பு நிறம் கொண்டவர் என்று பொருள்படும் செவ்வாய் பகவானுக்குரிய நன்மை தரக்கூடிய திருச்செந்தூர் முருகன் வைத்தீஸ்வரன் ஆலயம் என்று செவ்வாய்க்கென்று தனி சந்நிதியே உள்ளது. ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அவர் பூமி வீடு வசதிகளோடு வாழ்வார். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் சந்திரமங்கல யோகம் உண்டாகும். அத்தகைய ஜாதகர் பல வீடுகளுக்கு அதிபதியாகும். ஆனால் எத்தனையோ பேர் ஒரு வீடு கூட இல்லாமல் வாழ்கின்றனர். வீடு கட்ட பலன் சேர்ப்பார்கள், அது வேறு வழியில் சென்றுவிடும். செவ்வாய் பலமுள்ள ஜாதகத்தை கொண்டவர்கள் நிலம் வீடு என வாழ்க்க இயற்கையிலே யோகம் உண்டு. ஆனால் செவ்வாய் பலமற்றவர்களுக்கு இயற்கையாய் சொந்த வீடு கட்டுகின்ற பாக்கியத்தை அவர்களால் அடைய முடியாது. எனவே அதற்கான பரிகாரம் செய்து பலன் பெறலாம். மேலும் பழைய வீடு வாங்கி அதனை இடித்து கட்டுபவரும் இந்த பரிகாரத்தை செய்து நன்மை காணலாம். முதலாவது பரிகாரம், ஜாதகத்தில் செவ்வாய் பகை நீச்சம் பெற்றும் சொந்த வீடு கட்டி சீரும் சிறப்புமாய் வாழ வகிப்பவர் பூமிநாதர். இவர் பூமிநாதர் ஆலயம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகிலே திருசுழி என்ற ஊரில் உள்ளது. இங்குதான் ரமண மகர்ஷி அவதரித்தார் என்று பெருமைக்குரிய தலம். சொந்த வீடு கட்டிடவும் ரியல் எஸ்டேட் தொழில் உயர்ந்திடவும் பூமிநாதர் ஆலயம் சென்று வணங்கி வருவேன். இரண்டாவது பரிகாரம், ஆலயம் செல்ல முடியாதவர்கள், செவ்வாய் பலமற்றவர்கள் செவ்வாய் கிழமையிலே உங்கள் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று அங்கு நவகிரக சந்நிதியை செவ்வாயை சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வர விரைவில் சொந்த வீடு அமையும். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினம் காப்பு தடையை மீறி பயணம் செய்யலாமா? அதற்கு உரிய பரிகாரம், அதற்கு உரிய அமைப்பை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே 11ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், இளைய மனைவியின் ஸ்தானம் என்று அறியப்படுகின்ற அந்த ஸ்தானத்தை பலவிதமான கிரக அமைப்புகளை கொண்டு ஆராய்ந்து கொண்டே வருகிறோம். இன்றைய தினம் 11இல் கேது இருந்தால் கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வந்து விடுவீர்கள். பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பீர்கள். சகலக்கலா வல்லவர். ஏழையாக பிறந்தாலும் காலம் வரும்பொழுது செல்வந்தர்களாக மாறிவிடுவீர்கள். இங்கு உள்ள கேதுவை கேது தசாவில் கோடீஸ்வரர்களாக மாறிவிடுவீர்கள். குருவும் கேதுவும் கூடி இங்கு நிற்க கேது திசையில் அல்லது குரு திசையில் கோட்டீஸ்வராக மாறிவிட அமைப்பு உண்டாகும். 11ஆம் அதிபர் லக்னத்தில் நிற்க ஜாதகர் செல்வந்தர் வீட்டில் பிறந்த ஜாதகராய் இருப்பார். இந்த அமைப்பு நன்றாக அமைந்தால் ஜாதகர் பிறவிலே பெரிய பணக்காரர் வீட்டில் பிறந்தவர். இவர் 11ஆம் அதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்க கோட்டீஸ்வரன் வீட்டு பிள்ளை என்று கூட சொல்லலாம். உடன் பிறந்தவர்களால் நண்பர்களால் பல உதவிகளை பெறுவார். 11ஆம் அதிபர் 2இல் நிற்க பணம் பல வழிகளில் வரும். நிதி நிறுவனம் வைத்து நடத்துவீர்கள். வட்டி தொழில், இதன் மூலம் நிறைய லாபம் சம்பாதிப்பீர்கள். மூத்தவர்களால் ஜாதகர் ஆதாயம் அடைவார். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. 11ஆம் அதிபர் பாவ கிரகங்களாக இருந்து லக்னாதிபதிக்கு பகை பெற்றிருக்க நண்பர்களால் மூத்த சகோதரர்களால் ஜாதகர் வியாபாரத்தில் நஷ்டத்தை அடைவார். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. 11ஆம் அதிபர் பாவகிரகமாக இருந்து லக்னாதிபதி பகை பெற்றால் நண்பர்களால் மூத்த சகோதரரால் ஜாதகர் வியாபாரத்தில் நஷ்டத்தை அடைவார். ஜாதகர் பெரும்பாலும் வாக்குவன்மையால் பிழைப்பார். 11ஆம் அதிபர் 3இல் நிற்க சங்கீத மேதையாய் விளங்குவார். இசைக்குழுவில் சேர்ந்து சம்பாதிப்பீர்கள். ஆனால் குடும்பத்தில் எந்த பொறுப்பும் இவர்கள் ஏற்க மாட்டார்கள். எந்த முடிவும் எடுக்க வேண்டுமானால் சகோதரர்கள் தான் எடுக்க வேண்டும். இவர்கள் குடும்ப பொறுப்பை மட்டும் தட்டி கழித்து கொண்டே இருப்பார்கள். சம்பாதிப்பதில் தான் குறியாக இருப்பார்கள். 11ஆம் அதிபர் 4வது இடத்திலே நிற்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்தால் நிறைய லாபம் சம்பாதிப்பார்கள். வாகனங்களை வைத்து டூரிஸ்ட் வியாபாரம் செய்தால் லாபம் வரும். கல்வி கூடங்களை வைத்து டூரிஸ்ட் வியாபாரம் செய்தால் லாபம் வரும். கல்வி கூடங்களை நிறுவுதல் போன்ற தொழில்களில் அமோகமான லாபத்தை அடைவார்கள். தாயார் நன்றாக வாழ்வார்கள். கமிஷன் வியாபாரம் செய்தால் கொடி கட்டி பறப்பார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற
கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மிதுனத்தில் சூரியனுடைய பெயர்ச்சி இந்த 3 ராசிக்காரர்கள் வாழ்வில் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கப் போகிறது. ஜோதிட சாஸ்திரத்திலே சூரியன் கிரகங்களின் ராஜாவாக கருதப்படுகிறார். அதனால் சூரியன் ராசி மாற்றங்கள் ஜோதிட ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஜூன் 15ஆம் தேதி சூரியன் மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். கிரகங்களின் இளவரசனான புதன் ஆட்சி செய்யும் மிதுன ராசியில் சூரியன் நுழைவது தகவல் தொடர்பு, கல்வி, உறவுகள், வணிக வளர்ச்சி மற்றும் அறிவுத்திறன் மேம்பாடு போன்ற துறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றலை ஏற்படுத்தும். சூரியனின் இந்த ராசி மாற்றம் அனைத்து ராசிக்கார வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் சில ராசிக்காரர்கள் இந்த கிரக பெயர்ச்சியால் அதிக அளவு நன்மைகளை பெறக்கூடும். குறிப்பாக அவர்களுடைய ஆளுமை, தன்னம்பிக்கை, ஆர்வம் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க சாதக பலன்களை அனுபவிக்கப் போகின்றார்கள். அப்படி தொழில், கல்வி, நிதிநிலை ஆகியவற்றில் உச்சகட்ட ஜாதக பலன்களை அனுபவிக்கப் போகும் ராசிகளை குறித்து இங்கே இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். மிதுனம். சூரியன் மிதுன ராசியில் பெயர்ச்சியடைவதால் இந்த ராசிக்காரருக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். சூரியனின் அருளால் நீண்ட காலமாய் நிலுவையில் இருந்த வேலைகள் மீண்டும் தொடங்கும் வாய்ப்பு உள்ளது. கடின உழைப்புக்கு ஏற்ப பலன்கள் கிடைப்பதுடன் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றமும் லாபமும் ஏற்படும். மேலும் புதிய வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும். துலாம். சூரியனின் இந்த ராசி மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கும். வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உருவாகும். பணவரவு திருப்தியாக இருக்கும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைப்பதுடன் மதிப்பும் மரியாதையும் உயரும். தங்களின் முயற்சி மற்றும் திறமையால் பொருளாதார முன்னேற்றத்தை அடைவார்கள். வாழ்க்கையின் துணையுடன் உள்ள உறவு மேலும் வலுப்பெற்று குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். கும்பம். சூரியனின் பெயர்ச்சியால் கும்ப ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் திறமையும் அதிகரிக்கும். இதனால் அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அதிர்ஷ்டம் துணையாக இருந்து வெற்றியை தேடித்தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாய் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கும். இப்படிப்பட்ட பணிகளை இவர்கள் உற்சாகத்துடன் திறமையும் நிறைவேற்றும் ஆற்றல் அதிகரிக்கும். நிதி நிலையிலே இதுவரை இல்லாத அளவுக்கு ஏற்றம் உண்டாகும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்பு ஏற்கனவே 12 ராசிகளுக்குரிய ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. கூடுதலாக ஷார்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட பகுதிகளும் இப்பொழுது நாங்கள் வெளியிட்டு கொண்டே இருக்கின்றோம். அதுவும் உங்களுக்கு மிக உபயோகமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இப்பொழுது நாம் 6ஆம் பகுதியை நோக்கி விரைந்து செல்லுகின்றோம். இந்த 6வது பகுதியே கடைசி பகுதி. இந்த பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது காண இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும். சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். உடல் நலனிலே கவனம் தேவை. பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும். குடும்ப பெரியவர்களும் பேசும்போது பொறுமை மிக அவசியம். வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வழக்கமான பணிகளை மட்டும் கவனம் செலுத்தவும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம். அக்கம் பக்கத்தில் அனுசரணையாக நடந்து கொள்ளும். உடல்நலையில் கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும். குடும்ப பெரியவர்களும் பேசும்போது பொறுமை மிக அவசியம். வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். காரிய அனுகூலமான நாள். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள். தேவையான பணம் கையில் இருந்தால் செலவுகளை சமாளிப்பது சிரமம் எதுவும் இருக்காது. உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். கவனம் தேவை. நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். வியாபாரத்தில் பணியாளர்களால் பங்குதாரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும். சக வியாபாரிகளால் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
காரிய அனுகூலமான நாள், புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள். தேவையான பணம் கையில் இருப்பதால் செலவுகளை சமாளிப்பது, சிரமம் எதுவும் இருக்காது. ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்த உறவினர் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். வியாபாரத்தில் பணியாளர் பங்குதாரரால் சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியது. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக வியாபாரிகளால் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நிற்கும். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொதுவலம். அரசு அதிகாரியின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள். எதிர்பார்த்த வேலையை தடையின்றி முடியும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பதால் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பை எதிர்பார்த்த வேலை தடையின்றி முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவதில் நட்பு வட்டம் விரியும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் பற்று வரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்து நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவதில் நட்பு வட்டம் விரியும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் பற்று வரவு ஏற்படும். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பிள்ளைகளின் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவதில் நட்பால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கனவு நனவாகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்த புதிய திட்டங்களை தீட்டுவி பிள்ளைகளின் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவதில் நட்பால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகமாவார். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கனவு நனவாகின்றன. கன்னியா ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன்கள். கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அடுத்தவர் குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன்கள். சில வேலைகளில் உங்களது பார்வையிலே முடிப்பது நல்லது. சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும். உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும். காதில் வாங்காதீர்கள். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது. சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும். காதில் வாங்காது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களில் செல்லும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் செல்ல வேண்டும். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக உதவி செய்யும். கூடுதலாக வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்படும். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்களை யதார்த்தமாய் பேசி மற்றவர்களை கவரி பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேற்றுவீர்கள். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரிகள், விஐபிகள், வாடிக்கையாளர்கள், உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார். புகழ் கௌரவம் கூடுகின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யதார்த்தமாய் பேசி மற்றவர்கள் கவருவீர்கள். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்த பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரிகள், விஐபிகள், வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார். புகழ் கௌரவம் கூடுகின்றன. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள். உறவினர்கள் நண்பர் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். வியாபாரத்து போட்டிகளை சமாளிப்பீர்கள். எதிலும் முன் யோசனையோடு செயல்பட வேண்டிய நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் நண்பர்கள் சில பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து போட்டிகளை சமாளிப்பு எதிலும் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாள். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். உறவினர்களால் ஆதாயம் உண்டு.
அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும், வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார், உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள், கனவு நினைவாகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள், வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு, அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும், வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் தேடி வருவார். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார், கனவு நினைவாகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள், உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள், விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள், அரசியல் ஆதாயம் உண்டு, வாகனத்தை சீர் செய்வீர்கள், வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள், உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியமுடன் செயல்படுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள், உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த விசேஷங்களை முன்னின்று நடத்துவது, அரசியல் ஆதாயம் உண்டு, வாகனத்தை சீர் செய்வீர்கள், வியாபாரத்தை அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியமுடன் செயல்படுகின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனிப்பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற்று ஜோதிட வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.